எண்ணத்தில் உயர்வு, சிந்தனையில் தெளிவு, செயலில் துணிவு, சொற்களில் கனிவு, பழகுதலில் பணிவு என தலைமைக்கான இலக்கணங்களுடன் வாழ்ந்து வருபவர்கள் சிலரே. அப்படிப்பட்ட சிலரில் ஒருவர் ரொட்டேரியன் ராஜன் பாபு. ராஜன் பாபு அவர்கள் 2005ஆம் ஆண்டு திருவண்ணாமலை ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். 2016-17ஆம் ஆண்டு சங்க தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்கள் போகவில்லையே என்னும் தலைவர்களிடையே நாட்கள் போதவில்லையே என்னும் தலைவர் இவர். நான் ஸ்டாப் கொண்டாட்டம் என்ற கருப்பொருளின் கீழ் வருடம் 365 நாளும் இடைவிடாது இவர் தலைமை ஏற்று நடத்திய நிகழ்ச்சிகள் 420. அதன் விளைவாக இவரின் தலைமைக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் 14 மாவட்ட விருதுகளும் ரோட்டரி சர்வதேச தலைவரின் அங்கீகாரமும் ஆகும். ரொட்டேரியன் ராஜன் பாபுவின் சேவைகள் சங்க எல்லைகளை கடந்து ரோட்டரி மாவட்டம் 3231 என பறந்து விரிவடைந்தது. 2017இல் தீபம் 17 மல்டி டிஸ்ட் மீட்டின் தலைவர். 2018-19இல் மாவட்ட இளைஞர் சேவை இயக்குனர். 2020-21இல் மாவட்ட பப்ளிக் இமேஜ் தலைவர். 2021-22ஆம் ஆண்டில் பெட்ஸ் தலைவர் மற்றும் சங்க பணி இயக்குனர் என இவர் தொட்ட பணிகள் எல்லாம் புதிய பரிமாணங்களில் மிளிர்ந்து புதிய சிகரங்களை தொட்டன. அர்ப்பணிப்பு உணர்வோடு இவரின் இடைவிடாத சேவை இவரை 2024-25ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநராக ஏக மனதாக தேர்ந்தெடுக்க வைத்தது. ரோட்டரி தலைவர்களை உருவாக்கும் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட்டின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர் இவர். 38 புதிய உறுப்பினர்களை ரோட்டரியில் இணைத்து ரோட்டரி வெர்ச்சுவல் வால் ஆஃப் ஹானரில் இடம் பிடித்துள்ளார். குளோபல் கிராண்ட் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 23 லட்சம் மதிப்பில் மயக்க மருந்து உபகரணங்கள் மற்றும் கொரோனா காலத்தில் 33.5 லட்சம் மதிப்பில் வென்டிலேட்டர் உபகரணங்களையும் பெற்றுத் தருவதில் பெரும் பங்கு வகித்தவர் இவர். ராஜன் பாபு தனது இளமை காலத்தில் JCI அமைப்பில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்தார். JCI இயக்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவர் 2006ஆம் ஆண்டு JCI இந்தியாவின் தேசிய தலைவராக பணியாற்றினார். 2008ஆம் ஆண்டு JCI சர்வதேச துணைத் தலைவராக தாய்லாந்து, நேபாள், கொரியா, பிலிப்பைன்ஸ், மங்கோலியா, வியட்நாம் ஆகிய ஆசிய பசிபிக் நாடுகளை வழிநடத்தினார். JCI அங்கீகாரம் பெற்ற சர்வதேச பயிற்சியாளரான இவர் 750க்கும் மேற்பட்ட பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்கள், இளைஞர்கள், தொழில் முனைவோர், சமுதாய தலைவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்க்கையில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். பல்வேறு சமுதாய அமைப்புகளின் செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இவர் எலைட் சர்க்கிள் மற்றும் எலைட் ஃபவுண்டேஷன் ஆகிய சேவை அமைப்புகளை நிறுவி சேவையாற்றி வருகிறார். இந்தியா முழுவதும் பயணித்துள்ள இவர் 15க்கும் மேற்பட்ட நாடுகளிலும் தடம் பதித்துள்ளார். 1968ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் பிறந்த இவர் பொறியியலில் பட்டமும் பெற்றவர். எலைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற தனது சொந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ரொட்டேரியன் சாந்தி ராஜன் பாபுவும் திருவண்ணாமலை பேர்ல்ஸ் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராகவும் ரோட்டரி மாவட்டம் 3231இன் துணை ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார். இந்த ரோட்டரி தம்பதியர் ரோட்டரி அறக்கட்டளையின் பெருங்கொடையாளர்கள். ரோட்டரியை நேசித்து ரோட்டரியையே சுவாசித்து வாழும் இந்த ரோட்டரி தம்பதியினரின் மகன் ரொட்டேரியன் விஜய் கணேஷ் பொறியாளர், மருமகள் கிருத்திகா, செல்ல பெயரன் அருண் ஆதித்யா மற்றும் மகள் ரொட்டேரியன்
டாக்டர் அக்ஷயா. இங்கனம் அழுத்தமான விழுதுகளை கொண்ட விருட்சமாக உள்ளது இவரின் அன்பானதொரு குடும்பம். மிஷன் எக்ஸலன்ஸ் என எண்ணம், சொல், செயல் என அனைத்திலும் உயர்வையும் சிறப்பையுமே லட்சியமாக கொண்டு உங்களுக்காக பணி செய்ய உங்களோடு கைகோர்க்கும் உங்களில் ஒருவர், உங்களால் ஒருவர். ரோட்டரி மாவட்டம் 3231 2024-25 மாவட்ட ஆளுநர் உங்கள் ரொட்டேரியன் ராஜன் பாபு.